தற்போது அண்மை செய்தி. மதிமுகவில் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. முதன்மை செயலாளராக இருந்து வந்த துரை வைகோ தற்போது அப்பதவியிலிருந்து விலகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். மதிமுக முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக வைகோவின் மகன் துரை வைகோ தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மதிமுகவில் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் மோதல் இருந்து வந்த நிலையில் திடீரென்று இந்த அறிவிப்பினை துரை வைகோ வெளியிட்டிருக்கிறார். மதிமுகவின் முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். மதிமுகவில் உட்கட்சி பூசல் இருந்து வந்த நிலையில் தற்போது மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து வந்த துரை வைகோ அப்பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். தற்போது மதிமுகவின் முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வைகோ இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய மகன் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பதவியை வகித்து வந்தார் துரை வைகோ. தற்பொழுது அதனுடைய அறிக்கையை மதிமுக தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய இயக்க தந்தை அரசியலுக்கு வந்து இழந்ததுதான் அதிகம், அவர் பெற்றது தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடி வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விருதுகள் மட்டுமல்ல, அதாவது தொடர்ந்து போராடி இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக மதிமுக தரப்பிலிருந்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மதிமுகவில் உச்சகட்ட மோதல் என்பது கடந்த ஒரு மாத காலமாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதிமுகவில் அதாவது வைகோ அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்து வந்தாலும் அதன் பிறகாக அவருடைய மகன் கட்சிக்கு உள்ளே வரும் பொழுது ஒரு பெரும் சலசலப்பு இருந்தது. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கூட கட்சியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழலும் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் மல்லை சத்யா முன்பதாக, அதாவது தொடர்ச்சியாக வைகோவுடன் பல நீண்ட ஆண்டுகாலமாக பயணம் செய்து வந்தார். ஆனால் அவருக்கு கட்சியில் மிக முக்கியமான பதவிகள் அல்லது ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய அளவிற்கான ஒரு செயல்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகவே கடந்த ஒரு மாத காலமாக மதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது பெருமளவுக்கு இருந்தது. அதாவது கட்சிக்கு உள்ளாகவும் கட்சிக்கு வெளியாகவும் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக துரை வைகோ கூறியிருக்கிறார். அதில் பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக இந்த பதவியை அவர் வகித்து வந்திருக்கிறார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் துரை வைகோ இருந்து வருகிறார். ஆகவே அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தற்பொழுது பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறார். ஆகவே இதன் பிறகு மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிற்கு வேறு யாரேனும் வருவதோ அல்லது வைகோவுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் மீண்டும் அவருக்கே இந்த பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இது ஒருவேளை தனக்கு மீண்டும் இதே பதவி வழங்கப்படும் என்று தற்பொழுது இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரா, அல்லது இந்த பதவி என்பதே வேண்டாம், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தற்பொழுது வைக்கக்கூடிய பதவியே போதும், அல்லது கட்சியில் உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்திய பிறகு இந்த பதவிக்கெல்லாம் வரலாம் என்ற கோணத்தில் துரை வைகோ இதனை ராஜினாமா செய்திருக்கிறாரா அவருடைய பதவியை என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எது எப்படியாயினும் கட்சியினுள் மிகப்பெரிய அளவில் சலசலப்பு இருந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக துரை வைகோ கூறுவது, தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர் என அந்த ஒருவருக்காக குறிப்பிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஒருவர் யார் என்பதை மிக முக்கியமாக துரை வைகோ கூறவில்லை. அந்த ஒருவர் யார் என்று மதிமுகவில் இருப்பவர்களுக்கும் தெரியும், அரசியலுக்கு ஆழமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும். துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்குமான அந்த மோதல் போக்கு என்பது கடந்த ஒரு மாத காலமாக இருந்து வந்தது. அது பரவலாகவே பேசப்பட்டு வந்த செய்தியாக இருந்த நிலையில் அந்த ஒருவர் என்பது குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். தற்பொழுது மல்லை சத்யா என்று அவர் குறிப்பிட்டு கூறாமல் அதனை கடந்து சென்றிருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மதிமுகவில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வைகோ என்ன செய்ய போகிறார், மல்லை சத்யாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய பதவிகள் வழங்கப்பட போகிறதா, கட்சியில் முக்கிய
பொறுப்புகள் வழங்க போகிறாரா, இல்ல முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு முடிவுகளை மல்லை சத்யாவுக்கு வழங்க போகிறார்களா, அல்லது மல்லை சத்யாவை தற்போது இருக்கக்கூடிய அதே நிலைக்கு விட்டுவிட்டு மகனுடைய துரை வைக்கோவுடைய பதவி மீண்டும் கூடுதலாக உயர் பதவிகள் வழங்கப்பட்டு கட்சியினுடைய அடுத்த தலைமை இவர்தான் என்பது போல தற்பொழுதே உள்ளது. அதே நிலைக்கு உயர்த்தி மீண்டும் துரை வைகோ உயர்த்தி வைகோ வழங்கப் போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் திமுகவுடைய கூட்டணியில் பயணிக்கக்கூடிய மதிமுக அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன செய்ய போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் வைகோவுடன் பல நீண்ட ஆண்டு காலமாக பயணம் செய்தவர்களெல்லாம் தற்பொழுது கட்சியில் இல்லை, ஒரு சிலர் விலகி சென்றிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அந்த கட்சியினுடைய முகம் என்பது 3 முகங்கள் தான். ஒன்று வைகோ, மற்றொன்று துரை வைகோ, மூன்றாவதாக இருப்பது மல்லை சத்யா. ஆனால் துரை வைகோ வருவதற்கு முன்பாக வைகோவும் மல்லை சத்யாவும் தான் அந்த கட்சியினுடைய முகமாக இருந்தார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் மதிமுகவில் அடுத்த கட்டமாக என்பது. விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.